டியர் அயன் காம்ரேட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இது வந்து அர்னால்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. அது என்னன்னா சென்ஸ் ஆஃப் ஹியூமர். சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னா நகைச்சுவை. அந்த ஒரு பாடி பில்டர், நீங்கள் எவ்வளோ பெரிய பாடி பில்டராக இருந்தாலும் சரி, ஒலிம்பியாவாக இருந்தாலும், யூனிவர்ஸாக இருந்தாலும், அமெரிக்காவாக இருந்தாலும், பெரிய நேஷனல் லெவல் பாடி பில்டராக இருந்தாலும், பவர் லிஃப்டராக இருந்தாலும், வெயிட் லிஃப்டராக இருந்தாலும், பெரிய அறிவாளியாக இருந்தாலும், சயின்டிஸ்டாக இருந்தாலும், நீங்கள் வந்து உங்களுக்குள்ள அந்த அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கணும், நகைச்சுவை இருக்கணும். நகைச்சுவை வந்து என்ன சொல்கிறாரு, அது வந்து ஒரு மோட்டிவேஷனல் கீ ஃபேக்டர் அப்படின்றாரு. உங்களவே ஒரு முடுக்கி விடும் ஒரு ஒரு சாவி மாதிரி, உந்துகோல் மாதிரி. எந்த ஜிம்லையும் போய் நீங்கள் எக்ஸசைஸ் செய்யும்போது கம்முன்னு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதில் ஒரு இன்வால்மெண்ட்டே இருக்காது. அதனாலேயே அர்னால்டு பெரும்பாலும் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிற வரைக்கும் அவர் வந்து ஹோம் ஜிம்லேயே செய்யலை. பொதுவான எல்லா இடத்துலையும் போய் எல்லா இளைஞர்களோட மக்களோட சேர்ந்து செஞ்சார். ரெண்டாவது, எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த ஊர் மக்கள் முன்னாடி டெமோ பண்ணுவார். அவங்க ஏதாவது காமெடி பண்ணால் கூட கோவிச்சுக்க மாட்டார். அவங்களோட நல்லா சிரிச்சே பழகுவார். அப்படி சிரிச்சு பழகுனா என்ன அர்த்தம்னா, இவர் போய் ஆஸ்திரேலியாவில் காம்படிட் பண்ணாலுமே கூட ஆஸ்திரேலிய மக்கள் வந்து இவருக்கு வந்து கை தட்டுவாங்க. அங்கே ஆஸ்திரேலியாவில் ரோட்டர் வாக்கர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் கை தட்ட மாட்டாங்க, அர்னால்டுக்கு கை தட்டுவாங்க. அதனால எல்லாத்தையும் அன்பா பழகுங்க, எல்லாத்தையும் நல்லா சிரிச்சு பழகுங்க. சிரிப்பு வந்து உங்க பலவிதமான நோய்களுக்கு அது ஒரு அருமருந்து. மூளை நல்லா சுறுசுறுப்பா இயங்கும், மசில் நல்லா ஆக்டிவா இருக்கும், நல்லா வெயிட் போடலாம், எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்படின்னு அர்னால்டு சொல்றாரு. அதை இந்த இதுல வித்தியாசமா உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்களும் ஜிம்ல வந்து கொஞ்சம் நல்லா நகைச்சுவையா இருங்க. ஓகே, தேங்க்யூ.